அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு சொந்த முயற்சியில தான் வெற்றி பெறணும்னா அந்த சொந்த முயற்சியில் வெற்றி தரக்கூடிய கிரகம் யாருன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஒரு ஜாதகர் வாழ்க்கையில யாருடைய உதவியும் கிடையாது, வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் அடிக்கல, பாக்கியமும் அடிக்கல, உறவினர்களா இருக்கட்டும், உறந்தவர்களா இருக்கட்டும், தாய் தந்தையர்களோ ரிலேஷன் சம்பந்தமாகவும் வாழ்க்கையில வெற்றி இல்லை. தன் முயற்சியினால் தன் வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய கிரகம் எந்த கிரகம் அந்த தன் முயற்சியில வெற்றி பெறக்கூடிய பலனை கொடுக்குதுன்றதை பாக்குறோம். ஏன்னா நிறைய ஜாதகங்கள்ல நம்ம அப்பாயின்மெண்ட்ல பாக்குறோம், வாழ்க்கையில யாருமே உதவி இல்லாம ஜாதகர் சுய முயற்சியில தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி இந்த உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையில சுயமா தான் வெற்றி பெறணுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுபோல எந்த கிரகங்கள் வலுத்தால் ஜாதகர் வாழ்க்கையில சுய முயற்சியினால தான் வெற்றி பெறணுன்றதையும் இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதோட இந்த டீட்டெயில்டா ஒரு எளிதில் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சுயமுயற்சியில இந்த கிரகம்லாம் வெற்றி தரும். இந்த கிரகம்லாம் வலுத்திருக்கு தசை நடத்த போதுன்னா நீங்க துணிச்சலா உங்களுடைய சுயமுயற்சியில வெற்றி பண்ண போறீங்க, யாருடைய போட்டும் இல்லாம. விதி 5, 9ஆம் பாவங்கள் தான் ஒரு மனிதன் சுயமுயற்சி பண்ணாம அதிர்ஷ்டமோ பாக்கியத்தின் மூலயமா செயல்படுறது. நிறைய ஜாதகங்கள்ல இந்த 5, 9 வலுக்கிறது கிடையாது. அதனால வாழ்க்கையில தன் கையை ஊனி தானாக நடத்து தானாக சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கிரகம் யாருன்றதுதான் 12 லக்னத்திற்கு பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, வாழ்க்கையில் சுயமுயற்சியில வெற்றி தரக்கூடிய யாரெல்லாம் சுயமுயற்சியில வெற்றி தருவார்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் சுயமுயற்சியில வெற்றி தருவார், சந்திர பகவான் சுயமுயற்சி, ஜாதகர் செவ்வாய் சந்திரன், அதுபோல சுக்கிர பகவானுடைய தொடர்பு, அதுபோல சனியினுடைய தொடர்பு. இந்த 4 கிரகங்கள் தான், செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் சனி, இந்த 4 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தா போதும் வாழ்க்கையில நீங்க சுய முயற்சியில வெற்றி பெற்றுடுவீங்க. அந்த நடப்புல வந்தா கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில வெற்றி. இதுல ஒரு விதி, அந்த திரிகோண தொடர்பே வேண்டாம், திரிகோணம் பொய்த்து போய் தான் சுய முயற்சியில வெற்றி பெற போறீங்க. அப்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுய முயற்சியில் வெற்றி தரக்கூடிய கிரகங்களாக செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் சனி பகவான் அமைகிறார். ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, வாழ்க்கையில சுய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஜாதகராக எந்த கிரகம் மாற்றும்? இந்த கிரகங்கள் வலுத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதகர் யாரு உதவி இல்லைனாலும் வாழ்க்கையை தானாக வெற்றி கொண்டு விடுவார். என்ன யாரும் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா களத்துல வெற்றி, எல்லா சப்போர்ட்டும் இருந்தா ஒரு மனிதனுக்கு எதுவுமே வெற்றிகள் கிடைச்சி விடும். ஒரு 35 வயது 40 வயதுக்குள்ள வாழ்க்கையில எல்லா விதமான அனுபவத்தையும் பிறராலே பெற்று விடுவார். ஆனா எதுவுமே இல்லாதவர் சுயமுயற்சியில வெற்றி பெறவும் கொஞ்சம் லேட்டா தான் வாழ்க்கையில சக்சஸ் இருக்கும். அப்படி சுயமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகராக இந்த ரிஷப லக்ன ஜாதகரை எந்த கிரகம் எல்லாம் மாற்றுறதுன்னா லக்னம் ஆதிபத்தியம் ரொம்ப முக்கியம். அப்ப சுக்கிரன் முதல் தரமாக வெற்றி கொடுக்கிறார். சுக்கிரன் வலுத்து இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவீங்க. அடுத்ததாக சூரிய பகவான், அடுத்ததா செவ்வாய் பகவான், அதன் பிறகு சனி பகவான். ஜாதகத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறார், சூரியன் வலுத்து இருக்கிறார், செவ்வாய் வலுத்து இருக்கிறார் அல்லது சனி, இந்த 4 ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலும் போதும். தசைகள் வரும்போது வாழ்க்கையில யாருமே உதவி இல்லைன்னா நீங்க சுயமுயற்சியினால் வெற்றியை கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள். மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மிதுனத்தில் ஜனனித்த ஜாதகர் சுயமுயற்சியில் வெற்றி பெறுவதை உறுதி செய்யக்கூடிய கிரகம். எந்த கிரகம் சுயமுயற்சியில இந்த ஜாதகர் வெற்றி பெற்று விடுவார்னு சொல்லுதுன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான புதன் பகவானும் 4க்கு அதிபதியான புதன் பகவானும் இந்த இருவரும் தான். அதுபோல 7, 10க்கு அதிபதி. அப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகர் வாழ்க்கையில யாருடைய உதவியுமே இல்லாம தானாக வாழ்க்கையை வெற்றி பெற்றுடுவார்ன்ற சொல்றது 2 கிரகம், புதனும் குருவும். ஜாதகத்துல புதனோ குருவோ ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தா கூட ஒரு மிதுன லக்ன ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார். பயப்படவே வேண்டாம். அதிர்ஷ்டமே கிடைக்கலன்னா கூட வாழ்க்கையில என்ன அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இருக்கிறவரை கொஞ்சம் முன்னாடி போய் சேருவார். பொருளாதாரத்திலும் சரி எதுவுமே சீக்கிரம் கிடைக்கும். சுயமுயற்சியில போறவர் பொறுமையாக பயணப்பட்டு அந்த இடத்தை அடைவார். அவ்வளவுதான். இந்த சுயமுயற்சியில மிதுன லக்ன ஜாதகம் வெற்றி பெறதை உறுதிப்படுத்துறது புதன் குரு. ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க போராடியாவது வெற்றியை பெறுவீர்கள். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கடக லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சுயமுயற்சியினால வெற்றியை எந்த கிரகம் தரும்? சுயமுயற்சியில எந்த கிரகம் வெற்றியை கொடுக்கிறது? கடகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம். அதுபோல சுகஸ்தானாதிபதி, கடகத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான், சந்திரன் சுக்கிரன் சனி பகவான். சனி பகவான் கூட நிறைய பேருக்கு கருத்து முரண்பாடு இருக்கும். ஆனா சனி வலுத்து ஓரளவுக்கு மேல அவர் முழு இருளாக மட்டும் இல்லாம இருந்துட்டார்னா போதும் கடக லக்னத்திற்கு பெரும் வெற்றிகளை அவர் பெற்று தருவார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில கடகத்திற்கு செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான், இந்த 4 கிரகங்கள் தான் சுயமுயற்சியில வெற்றி தர்றது. இதுல ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தாலே போதும் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கையில் வென்றே தீர்வீர்கள். அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்ம லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் எப்பொழுதும் சுயமுயற்சியினால் வெற்றி கிடைக்கும். சுயமுயற்சியினால வாழ்க்கையில வெற்றி பெறத எந்த கிரகம் உறுதிப்படுத்தும்?
லக்னாதிபதியான சூரியன் வலுத்து இருந்தாலும் சரி, இல்ல 4ஆம் அதிபதியான செவ்வாய் வலுத்து இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியான சனி பகவான் வலுத்தாலும் சரி, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வலுத்தாலும், இதுல ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருந்தா கூட போதும், வாழ்க்கையில் தசை வரும்பொழுது நீங்க சுய முயற்சியில வெற்றி பெற்றுடுவீங்க. எந்த விதமான அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில இல்ல, எந்த விதமான நல்ல பலனும் வாழ்க்கையில, யாருமே உதவிக்குன்னு ஆள் இல்லைன்னா கூட வாழ்க்கையில் சுயமாக வெற்றி பெறக்கூடிய வலுவை இந்த 4 கிரகங்களில் ஒரு கிரகம் தசை நடத்தினாலே போதும், வலுத்த கிரக திசையில பெற்று விடுவீர்கள். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னியிலே பிறந்த ஜாதகருக்கு எப்பொழுது வாழ்க்கையில சுயமுயற்சியால வெற்றி கிடைக்கும். அதாவது உறவினர்கள் உதவி பண்ணல, வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது அடிக்கவில்லை, ஒரு அறிவு சார்ந்த முன்னோர்களோ அல்லது அறிவுடைமை சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த ஒரு வலுவை கொடுக்கக்கூடிய முன்னோர்களோ இல்ல, நல்ல ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இல்ல ஜாதகருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு, இது போல எந்த விடயங்களிலும் ஒரு மனிதரால் உதவி இல்லை, உறவினர்களால் கூட. ஜாதகர் வாழ்க்கையில தான் சுயமுயற்சியில ஒரு கன்னி லக்னக்காரர் வெற்றி பண்ணா அதை உறுதிப்படுத்துறது 2 கிரகங்கள் தான். லக்ன 10க்கு அதிபதியான புதன், 4, 7க்கு அதிபதியான குரு, குரு புதன், இதில் ஏதேனும் ஒரு கிரகம் வலுத்து இருந்தா கூட போதும், கன்னி லக்னக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு சிரமமான காலத்தில் இருந்தாலும் ஒன்றே ஒன்று முக்கியமான உண்மை, இதுல ஏதாவது ஒரு கிரகம் தசை நடந்துச்சுன்னா உங்களை வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு போகும், சுயமுயற்சியில வெற்றியை கொடுத்து விடும். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்திலே ஜனனித்த ஜாதகருக்கு சுயமுயற்சியில எந்த கிரகம்லாம் வெற்றியை கொடுக்கும்? துலாத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான சுக்கிரன், 4க்கு அதிபதியான சனி பகவான், 7க்கு அதிபதியான செவ்வாய் பகவான், அதுபோல 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான், இந்த 4 கிரகங்கள் தான் சுயமுயற்சியால வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகம். இதுல ஏதாவது ஒரு கிரகம் உங்க வாழ்க்கையில ஸ்தான பலமா இருந்தா போதும், உங்க ஜாதகத்துல வலுத்து இருந்தா போதும், எவ்வளவு கஷ்டத்துல நீங்க இன்னைக்கு இருந்தாலும் அந்த கிரக தசை வரும்பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். ஆனா சுயமுயற்சியில யாருடைய உதவிகளும் இல்லாம சுயமுயற்சியில வாழ்க்கையில வெற்றி உறுதி. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்தில் ஜனனித்த ஜாதகர் எப்பொழுது சுயமுயற்சியால வெற்றி பெறுகிறார்? எந்த கிரகம் சுயமுயற்சியால வெற்றி கொடுக்குது? விருச்சகத்திற்கு சுயமுயற்சி வெற்றி தரக்கூடிய கிரகங்கள்ல முதன்மையானது செவ்வாய், அடுத்தபட்சமாக 4ஆம் அதிபதியான சனி பகவான், அடுத்து 7ஆம் அதிபதியான சுக்கிர பகவான், அடுத்ததாக 10ஆம் அதிபதியான சூரியன். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், சனி, இந்த 4 கிரகங்களை ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தா கூட போதும், விருச்சக லக்னக்காரர் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் எதிர்காலங்களில் இது ஒரு கிரக தசை வந்து விட்டால் கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றுடுவீங்க. யாருமே உதவி புரிய ஆளே இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை மேலேற்றுவதற்கு ஒரு மனிதர் கூட உறுதுணையாக இல்லை. உறவினர் முதல் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்ல பெற்றோர்களாக இருக்கலாம், சமூகத்தில் அத்தனை விதமான நபர்களாலும் கைவிடப்பட்டாலும் இந்த 4 கிரகங்களில் ஒரு கிரகம் வலுத்து தசை வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுயமுயற்சியிலே பொருள் வளத்தையும் செல்வ வளத்தோட கூடிய கௌரவத்தையும் பெற்று விடுவீர்கள். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷிலே ஜனனித்த ஜாதகர் வாழ்க்கையில சுயமுயற்சியால வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள். தனுஷை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி 4க்கு அதிபதியான குரு, 7ஆம் அதிபதி 10க்கு அதிபதியான புதன், இந்த 2 கிரகங்கள்ல ஒரு கிரகம் வலுத்து இருந்தா போதும். தனுசு லக்னக்காரருக்கு நல்ல ஒரு உறவுகள் இல்ல, நல்ல ஒரு கார்டியனா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பேரண்டிங் இல்ல, ஒரு அறிவு கொடுக்கறதுக்கா இருக்கட்டும், பணம் பொருளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்ல, வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த 4 கோணங்களுக்கு அதிபதியான குரு புதன்ல ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருக்கு. குரு வலுவா இருக்கு உங்க ஜாதகத்துல, தனுசு லக்னத்துல பிறந்த, இல்ல புதன் வலுவா இருக்குன்னா வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பா வெற்றி பெற்றே தீர்வீர்கள். தசைகள் நடப்பில் வரும்பொழுது உங்களுடைய சுயமுயற்சியில சொந்தமான முயற்சிகளிலே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சுயமுயற்சியினால வெற்றியை தரக்கூடிய கிரகங்கள் இவை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் தோத்து போச்சு, பாக்கியங்கள் கிடைக்கல, சரியா ரொம்ப சிரமப்படுறீங்க. ஆனா வாழ்க்கையில தானா தான் போய் அடுத்த கட்டத்திற்கு எதையும் செய்யணும், தானாக அந்த வெற்றி எந்த கிரகம்லாம் தேடித்தரும். ஒரு மகர லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு சனி வலுத்து இருந்தாலும், சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் வலுத்து இருந்தாலும், அதுபோல 7ஆம் அதிபதியான சந்திரன் தனியா வலுத்தா கொஞ்சம் சிரமம் தான், இருப்பினும் சந்திரன் வலுத்தா தன்னம்பிக்கையை கொடுத்துவிடும், ஜாதகர் தன்னம்பிக்கையோடு செயல்படுவார். அதுபோல ஜீவனாதிபதியான சுக்கிரன், ஜாதகத்திலே சனி, செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், இந்த 4ல ஒரு கிரகம் வலுத்திருக்கு. இந்த ஒரு கிரகம் வலுத்து ஏதோ ஒரு காலகட்டத்துல தசை வரப்போதுன்னா அந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து விடும். எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டாலும், அதிர்ஷ்டம் இல்லாமல் பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து விடும். அப்ப இந்த 4 கிரகங்களில் ஒரு கிரகம் வலுத்து தசை நடத்தினாலும் சுயமுயற்சியில வெற்றி பெற்ற முடியும். இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு மகர லக்னக்காரர் சுயமுயற்சியில வெற்றி பெறுவாரா, யாருடைய உதவிகளும் இல்லாமன்றதை உறுதிப்படுத்தும். கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் சுயமுயற்சியால வெற்றியை தருகிறது? ஒரு கும்ப லக்ன ஜாதகரே இந்த கிரகம்லாம் வலுத்து இருந்தா போதும்பா, வாழ்க்கையில யாருமே உதவி பண்ணலன்னா கூட தானாக வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய, வெற்றின்னா வேற எதுவும் இல்லை,
மனமகிழ்ச்சியாகவும் தன்னை ஒரு பொருளாதார நிமித்தமாகவும் ஒரு அறிவு நிமித்தமாகவும் செயல் நிறுத்தமாக சமூகத்துல முன்னிறுத்திக் கொள்வது. இந்த செயலை எந்த கிரகம்லாம் கொடுக்கும்? கும்பத்திற்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன், லக்னாதிபதியான சனி, 7ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதியான செவ்வாய். சனியா இருக்கட்டும், உங்க ஜாதகத்துல கும்பத்துல பிறந்து சனி வலுத்து இருந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரன் வலுத்து இருந்தாலும், சூரியன் வலுத்து இருந்தாலும், அது போல செவ்வாய், இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல வலுத்து இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அதோடைய தசை வந்துச்சுன்னா வாழ்க்கையில சுயமுயற்சியில வெற்றி பெற்றுட்டுவீங்க. இந்த 4 கிரகங்கள் தான் சுயமுயற்சியால வெற்றி கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு உறுதிப்படுத்துறோம். அதுபோல மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் ஜனனித்த ஜாதகர் எப்பொழுது வாழ்க்கையில சுயமுயற்சியால வெற்றி பெறார். வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல, யாருமே உதவி புரியல, எந்த அதிர்ஷ்டமும் அடிக்கவில்லை, எந்த ஒரு நபரும் தனக்கு உறுதுணையாக இருந்து வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்கல. ஆனா வாழ்க்கையில வெறும் தோல்விகளாகவும் சிரமங்களாகவும் இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு தன் முயற்சியினால எப்ப வெற்றி பெறுவார்? தன் முயற்சியினால எந்த கிரகம் வெற்றி கொடுக்கும்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன 10க்கு அதிபதியான குரு, 4, 7க்கு அதிபதியான புதன், இந்த 2 கிரகங்கள் தான் வாழ்க்கையில சுயமுயற்சியில வெற்றி பெறுவாரான்னு உறுதிப்படுத்தும். இந்த மீன லக்ன ஜாதகர்ல குருவோ புதனோ உங்க ஜாதகத்துல வலுத்து இருக்கு, கவலையே வேண்டாம். வாழ்க்கையில ஒரு நாள் உறுதியாக வெற்றி உண்டு. எந்த அதிர்ஷ்டங்களும் எந்த பாக்கியங்களும் கிடைக்காவிட்டாலும் தன் முயற்சியினால் சகலத்தையும் பெற்று தேர்வீர்கள். அதற்கு ஒரே விதி, குருபுதன் ஏதேனும் ஒரு கிரகம் வலுத்து அந்த தசை வந்துடணும், இல்ல குருபுதனோடு தொடர்பு கொண்ட தசை வந்துடணும். இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வாழ்க்கையில் சுயமுயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்ன்றதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் சுயமுயற்சியில வெற்றி பெறக்கூடிய ஜாதகர் யார், சுயமுயற்சியில எந்த கிரகம்லாம் வெற்றியை கொடுக்குது, இந்த கிரகங்கள் தான் முக்கியன்றத நாம் தெளிவா பார்த்தோம். இந்த ஜாதகங்கள்ல உங்க லக்ன அடிப்படையில இந்த கிரகத்துல ஏதாவது ஒண்ணு வலுத்து இருந்தாலும் நீங்க கவலையே வேண்டாம். வாழ்க்கையில் ஒரு நாள் உங்கள் பக்கம் அந்த சுவாசம் உங்களுக்கான சுவாசமாகவும் உங்களுக்கான அந்த ஒரு மனநிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.